லால் சலாம் படத்தை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படம் இப்போ ஆந்திராவில் பிஸியாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் ரஜினி இப்போ கலந்து கொண்டிருக்காரு. வேட்டையன் படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும் சொல்லப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் இன்னுமே முடியாமல் இருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜோட கூட்டணி வைக்கிறார். அதாவது லோகேஷ் கனகராஜ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்க திட்டம் போட்டிருக்காரு. அதாவது சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் போடுறாரு. மேலும் இந்த படத்தை எல்சியூவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். அதனால லோகேஷ் கனகராஜ் RCU அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதாவது ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் யார் யார் இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் தகவல் தெரிவிக்கப்படலை. மேலும் சிவகார்த்திகேயன், ராகவா லாரன்ஸ்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் ஷாருக் கானே நடிப்பார்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது வெறும் வதந்தி தான் சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மேலும் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் போதை மருந்துகள், போதை சம்பந்தப்பட்ட எந்த காட்சிகளையுமே பார்த்தீங்கன்னா படம் பிடிக்க போவதில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும், மீதம் இருக்கிற ஷெட்யூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. தலைவரும் வேட்டையன் படத்தில் முடிச்சுட்டு அடுத்ததாக தலைவர் 171 படத்தில் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்காக ரஜினி பார்த்தீங்கன்னா பக்காவான சூப்பர் கெட்டப், அதாவது AI டெக்னாலஜி மூலமாக பழைய ரஜினியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐயா இல்லை யங் லுக்கில் இருக்கிற மாதிரி ரஜினியை எல்லாருமே சோஷியல் மீடியாவில் விட்டுட்டு தான் வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் யங் லுக்கில் கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஒரு பக்காவான கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. ஆனால் அதில் போதை மருந்து எதையுமே யூஸ் பண்ணி காட்சிப்படுத்த போவதில்லைன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு லாங் கேப் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா லோகேஷ் எடுக்க போகிறாரு. ஏற்கனவே லியோ படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் அது சர்க்கிளை சந்திச்சது. இந்த படத்தை எப்படியாச்சும் வெற்றி படமாக கொடுத்துருன்னு சொல்லிட்டு லோகேஷ் ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தை 2 பாகங்களாக ரிலீஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காராம். ஆனால் ஒரே ஷெடியூலாக பார்த்தீங்கன்னா மொத்த படப்பிடிப்பையும் முடிச்சுட்டு 2 பாகங்களாக ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அவர் போட்ட பிளான் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும், ரஜினி பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இதில் காமிக்க போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் தலைவரும் லோகேஷும் இணைய போகிற படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.